பேக் பெஞ்ச் மீடியா நிர்வாகிகளும் அதன் தொழில்நுட்ப கலைஞர்களும் மக்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல விஷயத்தை இந்த 87 இளைஞன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டி என்னிடம் கேட்டுக்கொண்ட பேரிலே அந்த நிர்வாகிகளுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற லட்சோபட்ச ரசிகர்களுக்கும் நான் கூறுவதை சிறிது மனதிலே வைத்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நடக்காத நிலை வந்தாலும் வந்துடலாம், அது வேற விஷயம். அது விரும்பல நடக்கும் என்று நம்பிக்கொண்டு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நல்லவர்களாக பார்த்து வாக்களியுங்கள் என்று முதலிலே வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு முதல் கேள்வியாக என்னிடம் வைக்கப்பட்டது என்னவென்றால், மரியாதை இருக்குதோ மதிப்பு இருக்குதோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கிலே வெறும் 64 கோடி ரூபாய் அதிகம் சம்பாதித்தார் என்று ஜெயலலிதா மீது போட்ட வழக்கிலே சசிகலா மற்றும் இருவரும் மாட்டிக்கொண்டு 4 வருட சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் ஜெயலலிதாவுக்கு, சசிகலாவுக்கு 10 கோடி ரூபாய், மீதி 3 பேருக்கும். நீதிமன்ற நீதிபதி நானே வாதாடின அந்த இடத்துல பெங்களூர்ல போய் தீர்ப்பு கூறிய பிறகு அதெல்லாம் பற்றி பேச விரும்பல. மீண்டும் அந்த வழக்கை திறப்பட்டக்கூடிய வகையிலே நானும் எனது காலம் சென்ற மனைவி பாத்திமாவோடும் உச்சநீதிமன்ற வழக்கு போட்டு அதற்கு அனுமதியும் பெற்ற பிறகு நியாயமான மனுதாரர்கள் கர்நாடகாவும் சுப்பிரமணியசாமி திமுக எல்லாம் வந்து அதற்கு முடிவு கட்டி முதல் குற்றவாளி ஜெயலலிதா தான் என்று நிரூபணமான பிறகு அவர் அந்த தண்டனை அறிவிப்பு வருவதற்கு முன்னால் இறந்து விட்டார். அது ஒரு சரி, அதுக்கு போவதுக்குள்ள அந்த ஜெயலலிதா தான் முதல் குற்றவாளி தீர்மானமா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு விடுவிக்கல, செத்து போறதுனால ஜெயில போட முடியாது விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஜெயலலிதாவால் தான் சசிகலாவும் மற்ற இருவரும் இன்று சிறையில் இருக்கிறார்கள். அவங்க நேரடியாக பொறுப்பு கிடையாது, சட்டப்படி அவங்க தண்டிக்கவும் முடியாது, தண்டிச்சுட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தினால அவங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலை முடிஞ்சு போன காலம். இந்த நேரத்திலே இந்த காய் வேட்சிக்காரர்கள் ஏதோ பஜனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த சசிகலாவிடம் அவர் என்னதான் இது பண்ணியிருந்தா கூட ஜெயலலிதா இருக்கும்போதே இந்த மந்திரிகளை ஆட்சிப்படுத்திக் கொண்ட ஒரு பெண்மணி, அதை யாரும் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்திருக்கார முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்படி தவந்து போய் அவங்க அலுவலகத்தில் காலில் ஊந்து முதலமைச்சர் பதவி வாயிலான நாடு அறிஞ்ச உண்மை. அந்த எண்ணம் அந்த சசிகலாவுக்கு என்றும் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன். அதே ஓபிஎஸும் மறைமுகமாக ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் அந்த அம்மா நல்லா தெரியும். வெளியே வந்தால் அதிமுக சிதறும், சந்தேகமே வேண்டாம். ராஜேந்திர பாலாஜி எங்க டாடி மாத்தி மாத்தி சொல்லுவாரு, எங்க அப்பா டாடி மோடி தானே. அவரே இருக்க போதில்லை மோடியே. ஏன் என்ன பண்றாரு எனக்கு புரியல. உங்களுடைய ஆட்டங்கள் கொட்டங்கள், ஜெயலலிதா ஆணவத்தால் அழிந்தார், நீங்கள் அராஜகத்தான் அழிய போகிறீர்கள், ஊழல் பெருச்சாளிகள் என்று மட்டும் தெரிவித்துக் கொண்டு சசிகலாவின் விடுதலை அது என்றா இருக்கட்டும். எப்படியோ பிப்ரவரி மேல தாழ போல வந்துருவாங்க தேர்தலுக்கு முன்னால. அவர்கள் வந்தால் அதிமுக சுக்கு நூறாக போக்கப்படும் என்று மட்டும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டேன். எம்ஜிஆர் வளர்த்த ஒரு கட்சி ஜெயலலிதாவால் பராமரிக்கப்பட்டது. ஜெயலலிதா எம்ஜிஆர் போல ஆள முடியல அவங்களால. ஆனா திறமை இருந்தது, நிர்வாக திறமை. இந்த கேடுகட்ட அமைச்சர்கள்
செயல்பாட்டினால் தன்னுடைய பதிவேற்கக்கூடிய நிலை பலமுறை வந்தது. ஆகவே சசிகலாவின் விடுதலை நிச்சயமாக தமிழகத்திலே அதிமுகவின் ஆட்சிக்கு வெகுவான ஆட்டத்தை கொடுக்கும். 50 சீட்டுக்கு மேல வாங்க கூட முடியாதுன்னு நான் இப்ப சொல்றேன். அதுவே அதிகம். 25 மேல 50 சீட்டு கிடைக்கும். அது கூட அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கு நல்லது செய்திருந்தால், இல்லை என்றால் நான் நிற்க வைக்கின்ற ஆட்களிடையே அவர்கள் தோற்கப் போகிறார்கள் மட்டும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு வளர, தமிழ் மக்கள் வளர, இந்த கொலகார கொள்ளக்கார பாவிகள் ஊழல் பெருச்சாளிகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆண்டவன் அதற்கு தயாராகிவிட்டார். அதன் முடிவு நாள் தைத்திங்களோ அது மே மாதமோ என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழக மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நாள் வந்துவிட நிம்மதியோடு நம்பிக்கையோடு இருங்கள் என்று வேண்டுகோளை விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி.